ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் ஜீவிக்கிறவர்? அல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உயிரோடு கூட இருக்கிறவரானபடினாலே முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் உயிரோடு கூட இருக்கிறவரானபடினாலே நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட கேரக்டர் ஸ்டடி, யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து, நம்ம மத்தியில் ஒரு யோசேப்பு இருக்கிறார், ஆனால் இப்போ சர்ச்சில் இல்லை. வேதாகமத்தில் யோசேப்பு, ரெண்டு யோசேப்பு, பழைய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு, புதிய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு. பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு யாருடைய மகன்? எல்லாரும் என்ன பாருங்க, பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு யாருடைய மகன் சொன்னால் எந்திரிச்சின்னு பதில் சொல்லுங்கள். நல்லது, இன்றைக்கி ஒரு ஸ்டடீஸ் தான். எல்லாரும் கைத்தட்டி கத்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுபா சிவகுமார், சொல்லுபா ஆபிரகாம் மகன். அவங்க என்ன சொன்னாங்க கேட்டு தெரிஞ்சுக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 சகோதரமார்கள் யாக்கோப்புக்கு பிறந்தார்கள். அதில் 11வது மகன் யோசேப்பு. கைத்தட்டி கத்த ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இளைய மகன். ஓகே. புதிய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு. புதிய ஏற்பாட்டில் யோசேப்பு யாரு பார்க்குறோம்? நம்ம மரியாளோட மகன். கரெக்ட். மரியாளுடைய துணைவர், கணவர். ஓகேவா? அல்லேலூயா. இங்கே 2 யோசேப்பு குறித்து நாம் பார்க்கின்றோம். யோசேப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த வேதாகமத்தில் கனிதரும் திராட்சை செடி. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையே கனி நிறைந்த ஒரு வாழ்வாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை சூழலிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம்? இதுதான் இன்றைய தியானம். பைபிளிலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். 39ஆம் அதிகாரம் இந்த நாளுக்குண்டான டெக்ஸ்ட். 39ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 6 வசனம் முடிய எந்த சின்ன வாசியம் பார்க்கலாம். யாராச்சும் ஒருத்தர்? 31. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். அவனை இவ்விடத்துக்கு கொண்டு வந்து இஸ்ரவேலின் விலைக்கு வாங்கினான். எத்தனை காசுக்கு வாங்கினான்? இயேசு கிறிஸ்துவை எத்தனை பைசாக்கு வித்தாங்க? இவர் 20 வெள்ளி காசுக்கு வித்தாங்க. அவனை விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இதான் ரகசியம், சீக்ரெட். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நாம செய்கிற எல்லா செயல்களும் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? யாரு கர்த்தர் கூட இருக்காரோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் செய்வதெல்லாம், வாசுமா, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் போத்திபார் கண்டு யோசேப்பின் மேல் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் என்ன பாருங்க. உங்கள் நிமித்தம் நீங்க வேலை செய்யற மேனேஜரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. உங்கள் ஹெச்ஓடி ஆசீர்வதிக்கப்படுவான். உங்கள் பிரின்சிபால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் டீச்சர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க.
இல்லையா? அவங்க சுப்பீரியர் ஆசிரியப்படுவாங்க. உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டார் ஆசிரியப்படுவாங்க, உடன் பிறப்புகள் ஆசிரியப்படுவாங்க. நம்புறீங்களா? நம்புறவங்க மட்டும் கையெழுத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் எவ்வளவு நல்ல பாருங்க. இவன் நிமித்தம் கர்த்தர் அந்த வீட்டாரை ஆசீர்வதித்தார். இப்போ இன்னொரு பகுதி அப்படி திருப்புங்க. கடைசி ஆதியாகமத்தில் கடைசி அதிகாரம் 50ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரம், 50ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க. 34ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை வாசிக்கலாம். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு, எல்லாரும் என்ன பாருங்க, ஒரு பிள்ளைன்னா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமை. எல்லா பிள்ளைமார்கள் கவனிக்கிறீங்களா? எங்கே செத்த எனக்கு என்ன, இங்கே போச்சா எனக்கு என்ன, போகிற காலம் இன்னைக்கு. பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சத்தியம் நமக்கு மிகவும் அழகாக சொல்லிக் இதுக்கு தான் சர்ச்சைக்கு வரேன்னு கேட்குறோம். சர்ச்சைக்கு வந்தால் தான் சத்தியம் தெரியும். சத்தியம் தெரிந்தால் தான் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்வாங்க. இல்லாட்டா உங்கள் பிள்ளைகள் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறுவார்கள். அதற்கு காரணம் நீங்களாகவே இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிக்கிறோம் பாருங்க. யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரமார்களும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோடு கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசேப்பு நம்முடைய சகோதரன் நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும், நாம் யோசேப்புக்கு செய்த எல்லா துரோகத்துக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்தில் யோசேப்பு கிட்ட ஆள் அனுப்பி உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும், உம்முடைய சகோதரன்மார் உங்களுக்கு பொல்லாப்பு செஞ்சிருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். என்ன கதை விடுறாங்க பாரு. அப்பா பேர் சொன்னாக்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அதான் என் அப்பா சொல்லுங்க. அப்பா பேர் சொல்லிட்டா அம்மா முதல் உடன் பிறகுகள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப யோசிப்பாங்க. எங்கள் அப்பா சொல்லிட்டாரு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பா வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை இருக்குயா. எத்தனை பிள்ளைங்கள் உங்கள் அப்பா வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறீங்க? டியர் சில்ட்ரன், ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர், ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் வேர்ட்ஸ். பெற்றோருடைய வார்த்தைகளை மதியுங்க. பிள்ளைகளா, நாம் மதிக்கும் போது அதில் மரியாதை மட்டுமல்ல, பாதுகாப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். உங்கள் அப்பா நம்ம அப்பா ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாரு, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. வாசிமா. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய இப்போ நம்முடைய தகப்பனாருடைய தேவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க பயந்ததுனால உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு எத்தனை பேர் அழறீங்க? கண்ணில் தண்ணியே வராது. இந்த சகோதர பாசன்றது ஒரு பெரிய பாசையா, பாச பிணைப்பு. அந்த கேட்டபோது யோசேப்பு மனம் நொந்து போய், என் அண்ணன்மார்களா இப்படி பேசுகிறாங்க. ஆனால் வேறு மாதிரி யோசிச்சிருக்கலாம். என்ன யோசிக்கிறேன்? என் துரோகிகளா இப்படி பேசுகிறாங்க அவன் நினைக்கல. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்
ஒற்றுமையை காக்க வேண்டியவர்கள், ஓர் இனமாக கூட்டமாக வாழ வேண்டியவர்கள், ஒரே தாய் பால் பருகினவர்கள் உறவுகளையும் சொந்தங்களையும் அவமரியாதை செலுத்தக்கூடாது. கிறிஸ்தவர்கள் ஆண்டோடைய பிள்ளைகள், நாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். நம்மிலே பேதங்களும் பாகுபாடுகளும் இருக்கக்கூடாது. அனைவரையும் ஒருவரை ஒருவர் மதித்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய சமூகமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையுடைய சமூகமாக இருக்கின்றது. அழுதட்டாரு. அப்புறம் வாசிமா. பின்பு அவருடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, யோசேப்புக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். நாங்கள் உமக்கு யாருக்கு சொல்றாங்க? சகோதரமார்கள் போய் தான் சகோதரர்கிட்டே சொல்றான், நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு தன் சகோதரமார்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் கடவுளா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். ஹல்லேலூயா. இத்தனை பேர் நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஆறுதல் சொல்லி பட்சமாக பேசுகிற மக்களாக மாறி இருக்கிறோம். கடவுளே அவரை சோதிக்கிறார்பா, ஆண்டவரே அவரை கைவிட்டார்பா. அநேக சமயங்களில் we insult each other, disturb each other. இல்லையா? அநேக சமயங்களில் நாம் நம்ம குடும்பத்தில் யாருக்காயில ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, நெருக்கடி வரும்போது, பட்டு நீ பட்டாதான் நல்லது சொல்லாத. மோசே பார்வோனுடைய குமார்த்தினுடைய மகன் என்று எண்ணப்படுவதை பார்க்கிலும் எபிரேய குலமான பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களோடு கூட தன்னை இணைத்து கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கஷ்டப்படுகிறவர்களோடு கூட தன்னை இணைத்து கொண்டு வாழ்கிற ஒரு புனிதமான வாழ்வு, பாக்கியமான ஒரு வாழ்வு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதைத்தான் ஆண்டவர் செய்தார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? இது சாதாரண மனிதன் சொன்ன வார்த்தை அல்ல, ஆண்டவராக இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த போதனை. நாமும் அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றி. யோசேப்புக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க மனைவி பேர் என்ன? யோசேப்புக்கு 2 மகன் இருந்தானுங்க. அவங்க மகன்கள் பேர் என்ன? யோசேப்புக்கு பேர் மாற்றினாங்க. அவங்க பேர் என்ன? இப்போ உங்கள் மனசில் பதிய வைக்கிறதுக்காக இந்த டிஸ்பிளே. அப்படி பாருங்கள். நீங்கள் 39ஆம் அதிகாரம் 1லேருந்து 6 வரை வாசித்தீங்க. பாருங்கள், அப்படி பாருங்கள். அதில் பாருங்கள், அப்படி தெரியுங்களா? ஆஸ்நாத், சத்தமாக சொல்கிறா, பண்ண இல்லைப்பா, மனாயா. 2 மகன்கள், மனாசே, இப்ராஹிம். 11ஆவது மகனாக பிறந்தவர். எல்லாரும் என்ன இப்போது கொஞ்சம் நேரம் நின்று உட்காரலாமா? ஆமாம், ரொம்ப சாஞ்சு உட்காந்துல. பிள்ளைங்களாம் ரொம்ப அட்டென்டிவாக கேட்டீங்க. அடுத்த வாரம் பிள்ளைகளுக்கான கேள்வி இந்த ஸ்டோரிஸ்லேருந்து வரும். இந்த பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறீங்களோ உங்களுக்கு 5 ஸ்டார் சாக்லேட் கிடைக்கும். நம்ம செக்ரட்டரி அதை கொடுப்பார் எல்லாருக்கும். பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? இந்த கேள்வி, இந்த விடைகளை யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நல்ல தின்பண்ணு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். கதை அல்ல, நிஜம்.
எல்லாரும் சொல்லுங்க, கதையல்ல நிஜம். ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், ஒன்றாக பிணைக்கப்பட்ட குடும்பங்கள் 20 காசுக்கு விற்று விடுகிறார்கள். யோசேப்பை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த யோசேப்பை ஆண்டவர் என்ன செய்தார்? வேதம் சொல்கிறது. அதை நாம் பார்த்து ஜெபம் பண்ணி முடிக்கலாம். 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 41ஆம் அதிகாரத்தில் வாசிக்க 40ஆம் வசனம் வாசிங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். இந்த பார்வோன் தேசம் முழுவதும் எல்லா ஜனங்களும் அடங்கியிருப்பார்கள். சிங்காசனத்தில் அரசவையில் சிங்காசனத்தில் சேர்ல மட்டும் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். அடுத்த வசனம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திர மோதிரத்தை அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். எல்லாம் கை தூக்கி ஆமென் சொல்லுங்க. எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை பார்வோன் அதிகாரியாக்கினான். ஆனால் கடந்து வந்த பாதையில், அவன் கடந்து வந்த பாதை எவ்வளோ பெரிய பாதை! குழியில் தூக்கி போட்டாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க இல்லையா? கூட இருந்த சிறைச்சாலையில் உண்மை நல்லது செய்தான். அந்த அதிகாரிகள் கூட பானபாத்திரக்காரர்கள் கூட மரியாதை குழு செலுத்தலை, நன்றி சொல்லலை. ரெண்டு தரிசனம் பார்க்குறான். முதல் தரிசனம் அரிக்கட்டுகள். எத்தனை பேர் நெல் பயிரை பார்த்துருக்கீங்க? என்னையா ரொம்ப அநியாயமாக இருக்குது. சாப்பிட்ற சாப்பாட்டே நம்ம பார்க்கலண்ணா. இவ்வளோ இதுதான் விவசாயம் இன்றைக்கி அழிஞ்சு போயிட்டுருக்கு. என்ன சம்பவம் பிரதர்? விவசாயத்தை நாம் என்ன பண்ணலாம்? பாராட்டணும், விவசாயிகளுக்காக ஜெபம் பண்ணணும், விவசாயத்தை வளர்க்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் முயற்சி எடுக்கணும். அட்லீஸ்ட் உங்கள் வீட்டுக்கு ஒரு செடி வைப்பணும், வீட்டுக்கு ஒரு 10 செடி வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல விவசாயம். இங்கே அவர் முதல் தரிசனம் காண்கின்றார். அரிக்கட்டுகள் எல்லாம், நல்ல நெற்மணிகள் எல்லாம் பணிஞ்சு கீழே குனிஞ்சு இருக்குங்க. ஆனால் பதரெல்லாம் அப்படி நிற்குங்க. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் நெட்டே அணிப்பாங்க. அவங்களுக்கு பணிவு வராது, இரக்கம் வராது, வணங்கி போகிற எண்ணம் வராது, ஒத்து போகிற எண்ணம் வராது. நீங்கள் யார் யோசித்து பாருங்கள். பணிந்து போகிறீங்களா? ஒத்து போகிறீங்களா? இணக்கமாக இருக்கிறீங்களா? தாழ்மையாக நினைக்கிறீங்களா? பாருங்கள். யோசேப்பு முதல் தரிசனம் காண்கின்றான். அந்த தரிசனத்திலே 12 சகோதரமார்கள் தனக்கு பணிந்து போவதை அவன் சொல்லுகின்றான். 2ஆம் தரிசனம் பார்க்கிறான். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் முதற்கொண்டு அவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்போ அப்பா அம்மாவை கேள்வி கேட்குறாங்க, சகோதரமார்கள் கேள்வி கேட்குறாங்க, நாங்கள்லாம் உங்களுக்கு பணிஞ்சு போயிடுமா? ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தன்னு நினச்சானா அதுக்கு யாருமே தடையாக இருக்க மாட்டாங்க. கையை தட்டுங்க நல்லாரா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பல வருடங்களுக்கு பின்பாக அவன் உயர்த்தப்படுவதை தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தன் தாய், தகப்பன், உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், நீ பார்த்த தரிசனத்தின் பிரகாரம் நாங்கள் எல்லாரும் உனக்கு அடிமைகளாகுமா? ஆனால் அவனால் வாய் திறக்க முடியவில்லை. ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சிறையில் யோசேப்போடு கூட இருந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கை சிறைவாசமாக இருக்கலாம். ஏன்? நம்ம பாஷையில் வனவாசமாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் வறுமை இருக்கலாம், ஏழ்மை இருக்கலாம், கடினமான பாதையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிறையில் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், உயர்வை அவனுக்கு தந்தார். அல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க, ஒரு நாள் நீங்கள் மேன்மடைவீங்க. ஆனால் சிறையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா.
யோசேப்பின் உயர்வுக்கு காரணம் என்ன? ஒரு 3-4 காரியங்கள் நான் சொல்கிறேன். வசனங்கள் எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. முதல் காரணம் தாழ்மை. அல்லேலூயா. அவன் எப்போதும் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவான். எல்லா சொப்பனக்காரர்களையும் மந்திரவாதிகளையும் அழைத்து பார்வோன் கேள்வி கேட்கின்றான். நான் ஒரு தரிசனம் கண்டேன், இந்த தரிசனத்தை விளக்கம் தெரிவிக்க ஒருவனும் இல்லை, நம்ம தேசத்தில் ஒருத்தனுமே இல்லையா என்று கேட்கின்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரில் 2 பேர் ஒருத்தர் சொல்கிறான், ஐயா நாங்கள் சிறையில் இருந்தோம், இந்த யோசேப்பு எங்களுக்கு எங்களுடைய மரணத்தை குறித்து வெளிப்படுத்தினார். அதனால் எபிரேய குலத்தை சேர்ந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கடவுள் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார், அவனை கொண்டு வந்து நீங்கள் விசாரிப்பதுதான் உங்கள் தரிசனத்துக்கு பதில் சொல்வான் என்று சொல்லி அழைத்து அனுப்பினார்கள். யோசேப்பு பார்வோனுக்கு பார்க்க முடிந்து சொல்கின்றான், ஐயா நான் அல்ல, என்னை ஏற்படுத்தின என் ஆண்டவர்களுக்கு பதில் சொல்வார்னு சொன்னான். கர்த்தருக்கு மகிமை செலுத்தினான். முதல்ல அல்லேலூயா. முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடுங்கள், பின்னால் இவளெல்லாம் உங்களுக்கு கூட உயர்வு வேணுமா, பதவி உயர்வு வேணுமா, பணம் வேணுமா, வருமானம் வேணுமா, வேலை வேணுமா, திருமணமாகணுமா, குழந்தை வேணுமா, லிஃப்ட் த நேம் ஆஃப் காட். அல்லேலூயா. ஆண்டவர் பேரை உயர்த்தும் போது உங்களையும் அறியாமல் கர்த்தர் உங்களை ஒரு நாள் உயர்த்துவாரியா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பேரை எந்த அளவுக்கு நாம் உயர்த்தி காண்பிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் உயர்த்தப்படுவோம். 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 41, 6, 45, 8 இந்த 4 வசனங்களை வாசிக்கும்போது தன்னை முழுமையாக தேவனுக்கு உகந்தவனாக தன்னை தாழ்மைப்படுத்துகின்றார். தாழ்த்துகிறவர்கள் சொல்லுங்க, தாழ்த்துகிறவர்கள் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெருமை உள்ளவர்களுக்கு வேணாயா வீண் பெருமை, தாழ்மையாரு. அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்மை தாழ்மைப்படுத்துகிறோமோ கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வாழ்வு உயரும், வாழ்வு வளம் பெறும், நாம் நலம் பெறுவோம். இதற்கு யோசேப்பு ஒரு முன் மாதிரியாக இருக்கின்றார். அல்லேலூயா. இரண்டாவதாக யோசேப்புடைய உயர்வு காரணம் தூய்மை. தன்னை ஒரு நாளும் கலங்கப்படுத்திக் கொள்ளவில்லை. அவனுக்கு நேர்ந்த பிரச்சனைகளிலே அவன் தவறு செய்வதற்கு பல சூழ்நிலைகள் வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் தன்னை ஒரு கர்த்தருக்கு முன்பாக பக்தி உள்ளவனாக, ஆண்டவர் மேல் தன் இனத்துக்குண்டான ஒரு வைராக்கியம் உள்ளவனாக, இன்ன பேரில் ஆண்டவருக்கு பேர் என்ன பேருங்க? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின். பைபிள் சொல்லுதுங்க, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று கர்த்தரை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. அந்த பயபக்தி தன் வாழ்க்கையிலே அவன் கொண்டபடியால் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இப்போது நம்ம சொல்லுங்கள், பயம் இருக்குதா, பக்தி இருக்குதா? அநேக சமயங்களில் பயம் இல்லாமல் போயிடுது, பக்தி இல்லாமல் போயிடுது. ஆண்டவர் நமக்கு பயத்தையும் பக்தியும் அவரை தேடுகிற உணர்வையும் கொடுக்க விரும்புகின்றார். அப்படி நாம் ஆண்டவரை தேடும்போது பயபக்தியோடு கூட பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டார். அவன் தன் தூய்மையை காத்து கொண்டான். அந்த தூய்மை வாழ்வானது அவனுடைய வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் சகோதரமார்கள் கெஞ்சுகிறார்கள், அப்பா இறந்துட்டார், அடக்கம் பண்ணிட்டோம், இப்போ தீர்வு உண்டாயிடுச்சு. ஆனால் யோசேப்பே, நீ உயர்வு பெற்றிருக்கின்றாய், அதிகாரியாக இருக்கிறார், ஆட்சியில் இருக்கின்றாய், நீங்கள் எங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. அப்பொழுது யோசேப்பு சொல்கின்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீங்க, ஆனால் தீமைக்கு நான் தீமை சரிக்கட்ட அல்ல, உங்களுக்கு நான் நன்மை செய்வேன், உங்களையும் உங்கள் வீட்டாரையும் நான் காப்பாற்றுவேன். எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம சொல்ல முடியும்? நமக்கு தீமை செய்தவங்களுக்கு பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்பது யூத சட்டம், தால்மூத் என்கிறதான எபிரேய சட்டம், மோசேயின் சட்டம். ஆனால் ஆண்டவர் புதிய சட்டத்தை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பாயிருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னை போல் பிறனை நேசி, ஒரு கன்னத்தில் உன்னை அறைந்தால் மறு கன்னத்தை திரும்பி காட்டு. ஒருவேளை ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வரப்படினால் 2 மைல் தூரம் அவனோடு கூட செல். உனக்கு 2 உடைகள் இருக்கும்போது ஒரு உடையை அவனுக்கு கொடுத்து விடு. ஆண்டவர் சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள், நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இந்த சிறியரில் நீங்கள் யாருக்கு எது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிறியரில்
நீங்கள் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். சத்தமாக சொல்லு பார்க்கலாம். இந்த சிறியரில் நீங்கள் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். வேதம் சொல்கிறது 19ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நீதிமொழி புஸ்தகம் 9ஆம் வசனமாக பாருங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ளது ஒரு பெரிய இரக்க குணம். என்ன தெரியும்? என்ன குணம்? மன்னிக்கிற சுபாவம் இருந்தது. அவன் உயர்வு காரணம் தாழ்மை மட்டுமல்ல, தூய்மை மட்டுமல்ல, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மன்னிக்கின்ற மனம் படைத்தவனாய் வாழ்ந்தான். இன்றைக்கி எத்தனை பேர் நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தரை மன்னிச்சிடும், அவங்கள ஏற்றுக்கொள்கிறோம். திலகம்மா சாட்சி சொன்னாங்க, எங்களை கண்டாலே ஆகாது, அவங்களுக்கு எங்களை பார்த்தாலே ஆகாது, ஆனால் கூட நாங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். உங்களை சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த சட்டமெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சட்டங்களையா? உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் சபியாதிருங்கள், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை யாரெல்லாம் சாப்பிட்றேன்னா பரவாயில்ல, நான் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுவேன். யோசித்து பாரு. இப்படி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்போது அன்புக்குரிய சகோதரமார்களே, நாம் கர்த்தரால் உயர்த்தப்படுவோம். எத்தனை பேர் நான் ஆண்டவர் என்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கலாம் ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட நம்முடைய டீலிங்ஸ் எப்படி இருக்குது? நம்ம கூட படிக்கிறவங்களோடு கூட நம்முடைய டீலிங்ஸ் எப்படி இருக்குது? நம்ம கூட வேலை செய்கிறவங்களோட கூட நம்ம டீலிங்ஸ் எப்படி இருக்குது? நம்ம கூட வாழ்கிறவங்களோடு கூட நம்முடைய டீலிங்ஸ் எப்படி இருக்குது? நம்ம குடும்பத்தில் இருக்கிற மக்களோட உறவுகள் எப்படி இருக்குது? இன்றைக்கி அநேக குடும்பங்களில் உறவுகள் சரியில்லை, மதிப்பில்லை, மரியாதை இல்லை, சமாதானம் இல்லை, சௌக்கியம் இல்லை, உதவி செய்கின்ற என்ற உள்ளம் இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல உள்ளத்தை தாங்க சுவாமி. என் உள்ளம் பிறரை ஆசீர்வதிக்கிற உள்ளமாக மாறட்டும், மன்னிக்கிற உள்ளமாக மாறட்டும், உமக்கு முன்பாய் தாழ்மைப்படுகிற உள்ளமாக மாறட்டும். என் வாழ்க்கை ஆண்டவரே, ஒருவேளை நான் தவறு செய்தாலும் குற்றம் புரிந்தாலும் ஆண்டவரே, திரித்து கொண்டு ஆண்டவரே சுத்தமாய் வாழ்கிற ஒரு மனுஷியாக என்னை மாற்றும் ஆண்டவரே. யோசேப்பை ஆசீர்வதித்து அழைத்து உயர்த்தின அதே ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவனை உயர்த்தின ஆண்டவரை திரும்பி பார்க்கிறேன், வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே. திரும்பி பார்க்கிறே, வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே. திரும்பி வந்த பாதையை நம்ம நினச்சி பார்ப்போம். நம்ம எல்லாம் ஒரு நாள் எங்கே இருந்தோம் இல்லையா? இன்றைக்கி ஆண்டவரை அழைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார், கனப்படுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் வாழ்வதற்குண்டான எல்லா வசதிகளையும் ஆண்டும் கொடுத்திருக்கின்றார். எல்லாரும் எழுந்துக்கலாமா? Do we have the thankful heart to God? ஆண்டவருக்குமாக நன்றி சொல்லுகிற வாழ்கிற நல்ல மனசுண்டா? ஆண்டவரே, நான் இருக்கும்போது ஆண்டவரே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மகளாக மாறணும் சுவாமி. உதவி செய்யக்கூடிய மனசோடுகளாக என்ன மாறணும் ஆண்டவரே. யோசேப்பின் வாழ்க்கை சரித்திரம் என் வாழ்க்கையை மாற்றட்டும் சாமி. பாருங்கள், சிமிலாரிட்டி பிட்வீன் ஜீசஸ் அண்ட் ஜோசப். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் யோசேப்புக்கும் ஆண்டவருக்கிட்ட 30 வெள்ளி காசுக்கு விற்றாங்க, 20 வெள்ளி காசுக்கு விற்றாங்க. சகோதரர்கள் பகைச்சாங்க, இங்கே தன் குடும்பத்தார் பகைச்சாங்க. பாடுகளிலிருந்து ஒரு வாழ்வு, கஷ்டங்களிலிருந்து ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவில்லை. கண்களை மூடி ஆண்டுக்கு நன்றி சொல்லும். இந்த நாளிலும் கூட இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த, கர்த்தருடைய செய்தியை பார்க்க வந்த நமக்கு பிரியமானவர்களே, பார்வோன் யோசேப்பை தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து அவரை உயர்த்தி காண்பித்தார். முத்திரை மோந்திரத்தை தரிப்பித்தார். ஒட்டுமொத்த ஜனமும் அவரை பணிந்து கொள்ளும்படியாக கட்டளை பிறப்பித்தான். இந்த உயர்வுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இன்றைக்கு நம்முடைய நாம் உயர்வு பெற வேண்டுமானால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன்,
உலகத்தின் கடைசி வரை இந்த உங்களோடு கூட இருக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த நாளில் கேட்ட சத்தியத்துக்காக நாம் ஆண்டுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நான் உயர்வு பெறுவதற்கு ஆண்டவரே எனக்கு தாழ்மை வேண்டும், தூய்மை வேண்டும், மன்னிக்கின்ற நல்ல மனம் வேண்டும், சகோதர அன்பு வேண்டும் ஆண்டவரே, தெய்வ பக்தி நிறைந்த உள்ளம் வேண்டும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தில் வந்த நாங்கள் நம்முடைய வார்த்தையை கேட்டோம் சாமி. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையோடு கூட பயணிக்கிற நாங்கள் ஆண்டவர் உமக்காக வாழ ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட பார்த்த சத்தியத்தின் பிரகாரம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சலசலப்புகள் வந்தாலும், இடர்பாடுகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், தோய்வுகள் வந்தாலும் ஆண்டவரே, இறுதி பயணம் மட்டும் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் பக்தியை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. யோசேப்பை உயர்த்தி அழகு பார்த்த அதே ஆண்டவர் எங்களையும் உயர்த்தி நீர் அழகு பார்க்கிறார். ஒரு விசை கூட எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உமக்கே நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக எல்லா கனத்தையும் மகிமை செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடும் வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக, ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே சே, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் அவரை எல்லில் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் அவரை எல்லில் வாழ்த்துவேன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you.